Good morning, team. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பத்தி நம்ம பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர் ரேஞ்ச்ல மோதி கேர்ல நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சருக்கு எப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பிபிடி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் 80, ஆக்டிவ் கோல்டு இருக்கு, ஆக்டிவ் சைன் அண்ட் ஆக்டிவ் மேக்ஸ். இந்த வேரியஸ் ரேஞ்சஸ்ல நம்ம கிட்ட வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளது வந்து ஒரு விவசாய பூமி. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை நம்பிதான் வந்துட்டு நம்ம எல்லாருமே இருக்கோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சேலஞ்சஸ்னால அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து சரியா அக்ரிகல்ச்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை, ஃபெர்டிலைசர் பிரச்சனை, விதைகள் வாங்குறதுல பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அக்ரிகல்ச்சர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டே போறோம். அண்ட் ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபெட் பை ஒன் ஃபார்மர். ஒரு ஃபார்மர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2220 வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 பேருக்கு ஒரு ஃபார்மர் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1950s முன்னாடி ஒரு ஃபார்மர் ஒரு விவசாயி ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு விவசாயி விவசாயம் செஞ்சு 200 பேருக்கு அவங்க வந்துட்டு ஃபுட் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஸோ அப்ப எவ்வளவு அந்த பற்றாக்குறை இருக்கும்னு பாருங்க. அண்ட் இவர் வந்து 200 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரு எவ்வளவு இரிகேஷன் பண்ணணும், எவ்வளவு ஈல்டு எடுக்கணும், ஈல்டு இந்த சென்ஸ் அறுவடை எவ்வளவு செஞ்சா அவருக்கு லாபம் கிடைக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுக்கிடையில தண்ணி பற்றாக்குறை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குறது, பூச்சிகள்னால ஏற்படுற பிரச்சனை, இயற்கைனால ஏற்படுற பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை ஃபார்மர்ஸ்க்கு இருக்கு. ஸோ நம்ம மோதி கேர்ல அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்டிவ் கேட்டகரி எல்லாமே சாயில் சீட் பிளான்ட்டோட நியூட்ரிஷனை நம்ம வந்து சப்ளை பண்றோம். எப்படி வந்து நம்ம வெல் சப்ளிமெண்ட்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோமோ பிளான்ட்டுக்கான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி தான். நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வச்சுட்டு நம்ம வந்து ப்ராப்பரா அதை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணி, ஓகே, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கும் இல்லையா. ஒரு விதைகளுக்கும் ஒவ்வொரு செடிகளுக்கும் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஒரு ப்ராடக்டை மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம், வெர்சடைலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோதி கேர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ கிராப்பிங் சீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்மர்ல ஒரு விதமான பயிர்களை வந்து நம்ம விளையிடுவோம், விண்டர்ல ஒரு விதமான பயிர்களை நம்ம விளையிடுறோம், ரைட். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு விளைச்சிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா கம்பு, மக்காச்சோளம், வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம வந்து பயிரிடுறோம். விண்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா அரிசி, கோதுமை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு, பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விண்டர் சீசன்ல நம்ம பயிரிட்டு இருக்கோம். எல்லா கிராப்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் விளைஞ்சிட்டு கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பயிர்கள் தான் விளைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு பேடி வருது, அதுக்கப்புறம் வந்து சுகர் கேன் கரும்பு பயிர் செய்யறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டொபாக்கோ லீவ்ஸ் பயிர் செய்யறாங்க, அதுக்கப்புறம் ஆனியன் விளைவிக்கிறாங்க, கேஷோ, முந்திரி பருப்பு அண்ட் டீ காஃபி எஸ்டேட்ஸ் இருக்கு, காட்டன் பயிரிடுறாங்க, சில்லிஸ் மிளகாய் பயிரிடுறாங்க, குரியண்டர் பயிரிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குமே ஒரு தனித்துவமான விதைகள், தனித்துவமான என்ன சொல்றது தாவரங்கள், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் 80. ஆக்டிவ் 80 வந்து பாத்தீங்க அப்படின்னா
நான் அயானிக் ஸ்ப்ரே அட்ஜுவன்ட் கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நான் அயானிக் ஸ்ப்ரே. ஸோ தட் இந்த விவசாயிங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எது ஒண்ணு பூச்சி மருந்தோ இல்ல வந்துட்டு ஒரு உரமோ இல்ல வந்து ஒரு செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து ஏதோ தெளிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற கேன் அந்த இருக்கக்கூடிய இடம் எல்லாமே துரு பிடிக்க ஆரம்பிக்கும். பட் நம்மளோட ஆக்டிவேட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அயானிக் ஸ்ப்ரே அண்ட் இது வந்து கான்சென்ட்ரேட்டட் ஸ்ப்ரே அப்படிங்கறதுனால யூசேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ காஸ்ட் அஃபோர்டபுளும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஒரே ப்ராடக்ட் நம்ம 3 விதமா யூஸ் பண்ணலாம். அதுதான் ஆக்டிவேட்டரா யூஸ் பண்ணலாம், வெட்டரா யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரெட்டரா யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்க பூச்சிக்கொல்லிக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து நீங்க வந்து தெளிக்கிறீங்க, ஒரு செடி மேல தெளிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட நீங்க எந்த ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க வந்து மிக்ஸ் பண்றீங்களோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்டிலைசர் தான் வாங்கணும், இந்த பெஸ்டிசைட்ஸ் தான் வாங்கணும்னு நாங்க சொல்ல கிடையாது. நீங்க என்ன பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த பெஸ்டிசைட்ஸ் கூட நம்மளோட ஆக்டிவேட்டியை நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து செடிகளுக்கு தெளிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் உரம் யூஸ் பண்றீங்க, ஊட்டச்சத்து மருந்து ஏதாவது யூஸ் பண்றீங்க, அது கூட நம்ம ஆக்டிவேட்டி கலந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம டிஃபோலியேட்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு நீங்க வந்துட்டு நம்மளோட ஆக்டிவேட்டி யூஸ் பண்ணலாம். இது வந்து 3 விதமா நமக்கு வேலை செய்யுது, ஆக்டிவேட்டர், ஸ்ப்ரெட்டர் அண்ட் வெட்டர். இன்னொன்னு சொல்ல போனா இந்த களை செடியெல்லாம் வந்துட்டு பக்கத்துல விளையும் இல்லையா, சோ இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட்டி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்ஸ் வந்துட்டு வளர்ந்து நம்ம செடியை வந்து பயிர் வந்து நாசம் பண்றது வந்து இது ரொம்பவே கம்மியாகுது. ஆக்டிவேட்டியோட வாவ் ஃபீச்சர் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டி ரொம்ப கான்சென்ட்ரேட்டான ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ இது என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நீங்க எது கூட மிக்ஸ் பண்ணினாலும் பெஸ்டிசைட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணினாலும் சரி உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அண்ட் நான் அயானிக், ஸோ அதனால துருப்பிடிக்கிறதோ அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு எந்த தண்ணி நீங்க யூஸ் பண்ணாலும் ஈவன் போர் வாட்டர் யூஸ் பண்ணா கூட நமக்கு வந்து எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது, ரொம்பவே பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும். அண்ட் இலைகள் மேல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேக்சி சப்ஸ்டன்ஸ் இருக்கும். சாதாரணமாவே இலை மேல எல்லாம் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா அது வந்து அப்சர்வ் ஆகாது, அந்த இலைக்குள்ள வந்து அது அப்சர்வ் ஆகாது. மேலேயே வந்து அந்த செடியோட தண்ணி வந்து அந்த நின்றுட்டு இருக்கும், மெழுகு மேல தண்ணி நிக்கிற மாதிரிதான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அது எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த பூச்சி மருந்து நம்ம தெளிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த டிராப்லெட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு இந்த பூச்சி என்ன பண்ணும்னா இந்த அட்ஜுவன்ட் இந்த பூச்சி மருந்து படாத இடத்துல எல்லாம் அந்த இலையை வந்து அரிச்சு வச்சிரும். நம்மளே பார்த்திருப்போம்ல செடிகள்ல இலைகள்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பூச்சி கடிச்சு ஓட்ட ஓட்ட வச்சிருக்கோம். அது காரணம் இதுதான். நம்மளோட ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் வெட் ஆகும். ஃபுல்லா வந்துட்டு அந்த இலையோட பேக் சைடு வரைக்கும் போயிட்டு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சினால ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் ரொம்பவே கம்மியாகுது அண்ட் ரொம்ப சேஃபும் கூட. ஸோ இதை நீங்க வந்து பெஸ்டிசைட்ஸ் கூட தான்ட்டு நீங்க மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது, ஃபெர்டிலைசர் கூட யூஸ் பண்ணலாம். இல்ல ஏதாவது ஆயில் பேஸ்டு லிக்விட்ஸ் நீங்க ஏதாவது தெளிக்கிறீங்க அப்படின்னா அதுலயும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம், பவுடர் பேஸ்ல யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சேஃபான ஒரு மெட்டீரியல் தான் நம்மளோட ஆக்டிவேட்டிவ். ஸோ இது எப்படி வந்துட்டு நம்மளோட ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈல்ட் அவங்க பண்ற அறுவடை வந்து கிட்டத்தட்ட 20% வரைக்கும் நமக்கு அதிகமான ஈல்டு கிடைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், அடிக்கடி பூச்சி மருந்து நம்ம தெளிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இல்ல. அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாசனத்துக்காக தண்ணி தெளிக்கிறோம் இல்லையா, ஸோ எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்துட்டு பாசனத்துக்கு தண்ணி விடுவாங்க. அண்ட் டிபெண்ட்ஸ், சில பயிர்களுக்கு டெய்லி நம்ம வந்து தண்ணி பாய்ச்சணும், சில பயிர்களுக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும். சரி, பட் நம்மளோட ஆக்டிவிட்டியை நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி அந்த இரிகேஷன் கேனல் வழியாவோ இல்ல வந்துட்டு நீங்க ட்ரிப்பிங் மெத்தட்லயோ இல்ல வந்துட்டு நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பம்ப் செட்லயோ நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈரப்பதத்தை ரொம்ப நாள் நிக்கிற மாதிரி நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வெட்டாவே அந்த இடத்த வச்சுக்கணும். ஸோ அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல மெயின்டைன் ஆகுறதுனால எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு பதிலாக நீங்க 2-3 days ஒன்ஸ் நீங்க வந்துட்டு தண்ணி பாய்ச்சுற மாதிரி இது வந்து நமக்கு சப்போர்ட்டிவா பண்ணி கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த வேர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னாலே போதும், பயிர்கள் நல்லா வளரும். பூமிக்குள்ள நமக்கு தெரியும் குளோபல் வார்மிங்னால நீர் சத்து கொஞ்சம் கொஞ்சமா வறண்டுட்டே வருது.
சோ அந்த வேர்களுக்கு நீர் கிடைக்கிறதுக்காக இந்த ஆக்டிவேட்டி வெட்டராகவும் ஸ்ப்ரெட்டராகவும் வேலை செய்யுது. மோரோவர் நமக்கு டைம் சேவ் ஆகும், எனர்ஜி சேவ் ஆகுது, எல்லாத்தையும் விட மணி சேவ் ஆகுது. 2 தடவை 3 தடவை நீங்க பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு பதிலா ஒரு தடவை பண்ணாலே போதும். அண்ட் அதே மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவைன்ட்டு நம்ம வந்து தண்ணி பாய்ச்சினாலே போதும். ஆக்டிவேட்டி மிக்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு நமக்கு வந்து மணி சேவ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து மிக்சிங் ரேஷியோல நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவேட்டி வந்து பாத்தீங்க ஒரு இன்செக்டிசைட்ஸோ இல்ல பங்கிசைட்ஸோ நீங்க எது யூஸ் பண்ணினாலும் சரி 5 ml, அதாவது ஒரு 15 லிட்டர் கேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15 லிட்டர் தண்ணிக்கு நீங்க 5 ml ஆஃப் ஆக்டிவேட்டி நீங்க யூஸ் பண்ணா போதும். இந்த ஹெர்பிசைட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா 15 லிட்டர் தண்ணியில 20 ml ஆக்டிவேட்டி நீங்க மிக்ஸ் பண்ணணும். பாசனத்துக்காக இரிகேஷனுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா 80 லிட்டர் தண்ணி நமக்கு ஒரு ஏக்கராக்கு 80 லிட்டர் தேவைப்படும். இது வந்து எங்களோட கணக்கு. ஓகே, ஃபார்மருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனை ஏக்கருக்கு எவ்வளவு லிட்டர் வந்து வேணும். நாங்க இது வந்து அப்ராக்சிமேட்டா சொல்லிருக்கோம். ஸோ 80 லிட்டர்ஸ் வாட்டர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல 160 ml ஆஃப் ஆக்டிவேட்டி நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் யூஸரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2-3 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்பாக்டரி வரும். இந்த இடத்துல இருக்கிற பயிருக்கும் மற்ற பயிருக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஆக்டிவேட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஆஸ் அ கன்சல்டன்டா நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டெமோ அப்படின்னு சொல்லும்போது ஆக்டிவேட்டியோட டெமோஸ் வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல நிறைய அவைலபிளா இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மோர் ஓவர் ஆக்டிவேட்டி எப்படி டெமோ பண்ணி காட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க, 2 பிளெயின் கிளாஸ்ல பிளெயின் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒண்ணுத்துல ஆக்டிவேட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இன்னொருத்துல மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த டிராப்லர் எடுத்துட்டு நீங்க ஒரு டிராப் நீங்க வந்து அந்த கார்ட்போர்ட் மேல வைங்க. வெறும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்சர்வ் ஆகாது, ஏன்னா அது சர்ஃபேஸ் டென்ஷன் ஜாஸ்தி. நம்மளோட ஆக்டிவேட்டி மிக்ஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனை இது பிரேக் பண்ணிடும். அதனால நீங்க டிராப்லெட் போட்டதுமே அந்த வாட்டர் கார்ட்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அது பிரேக் பண்ணி ஆக்டிவேட்டி கார்ட்போர்ட்குள்ள ஃபுல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிடும். இல்லையா நீங்க வந்து டிப் பண்ணிடுங்க, கார்ட்போர்டை வந்து அந்த வாட்டர்லயே நீங்க வந்து டிப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா வெறும் வாட்டர்ல டிப் பண்ணது அந்த சீக்கிரத்துல உங்களுக்கு கார்ட்போர்ட்ல அட்டையில வந்துட்டு உரியாது. ஆக்டிவேட்டில நீங்க மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதோட ஈரப்பதம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆக்டிவேட்டி நமக்கு வந்து 100 ml 3 பேக் இருக்க மாதிரி 100 ml வரும். 500 ml இருக்கு, 5 லிட்டர்ஸ்க்கு இருக்கு. பல்கா நீங்க ஏக்கர் கணக்குல எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னும் போது 5 லிட்டர்ஸ் கேன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டி கோல்ட். ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஆக்டிவேட்டர், வெட்டர் அண்ட் ஸ்ப்ரெடர். பட் இது ஏன் வந்து கோல்ட் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்துட்டு பிளான்ட் பேஸ்ட் ஒரு ப்ராடக்ட் தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அறுவடை உங்களுக்கு டபுள் மடங்கா அறுவடை கிடைக்கிறதுக்கு தான் இந்த கோல்ட். இதுல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் எல்லாமே சேம். நீங்க ஆக்டிவேட்டரா யூஸ் பண்ணலாம், வெட்டரா யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்ப்ரெடரா யூஸ் பண்ணலாம். பயோடிகிரேடபிள், ஈகோ ஃப்ரெண்ட்லியும் கூட. நீங்க இதை யூஸ் பண்றதுனால அந்த நிலம் வந்து மலடு தன்மை படாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நிலம் வந்து அந்த ஃபர்டைல்ஸ் கண்டென்ட்டை வந்து இழந்துரும் அப்படின்ட்டு. நம்மளோட ஆக்டிவேட்டி கோல்டு யூஸ் பண்ணும்போது நிலத்துல வந்துட்டு ஃபர்டிலிட்டி வந்து அப்படியே ஸ்டோர் ஆகும். இது வந்து நேச்சுரல் வெஜிடபிள் பேஸ்ட். ஸோ வெஜிடபிள்ல இருந்து எடுக்கக்கூடிய தாவரம் தான் இது. அண்ட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் வந்துட்டு பிளான்ட் பேஸ்ட். ஸோ நீங்க எது கூட வேணாலும் நீங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் நம்ம ஆக்டிவேட்டியை வந்துட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கோம், சேம் மெத்தட்ல தான் நீங்க வந்து எது கூட வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட்டரா யூஸ் பண்ணலாம், ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்க அது கூட ஆக்டிவேட்டரா மிக்ஸ் பண்ணுங்க, இல்ல நீர் பாசனம் பண்றீங்க ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்றதுக்கு வெட்டரா யூஸ் பண்ணலாம், பூச்சிக்கொல்லி மருந்து ஃபங்கிசைட்ஸ் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது ஸ்ப்ரெட்டராகவும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் மெத்தட் தான்.
ரொம்ப குயிக்கா வந்து உங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆக்டிவேட்டிங் கோல்டு யூஸ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி பிளான்ட் பேஸ்ட் அண்ட் ப்ரூவன் டெஸ்டட். ஸோ இதுல யூஸ் பண்ணி நமக்கு ஈல்டு வந்துட்டு கண்டிப்பா வந்து டபுளா இருக்கு அப்படிங்கறதான ப்ரூவன் பேஸ்ட். கிராப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து காட்டன், பேடி, வீட், சுகர் கேன், மேஸ், சோயாபீன், டீ, காஃபி, பொட்டேட்டோ, கோகோனட், ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள், மேங்கோ, லிச்சி, கிரேப்ஸ், பனானா, கிரேப்ஸ் அண்ட் ஆரஞ்சு, பப்பாயா, குவா. வெஜிடபிள்ஸ்ல பாருங்க ஆனியன், காலிஃபிளவர், கேபேஜ், சில்லிஸ், பிரிஞ்சால் எக்ஸெட்ரா. அதர்ஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஈவன் வந்துட்டு நர்சரி, சின்ன சின்ன ஹோம் கார்டன் வச்சிருக்கோம், மேல டெரஸ் கார்டன் வச்சிருக்கோம், அவங்க எல்லாம் கூட இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து எப்படி ஃபங்கிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான். ஓகே, 15 லிட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து 500 ml ஆக்டிவிட்டி பாட்டில் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே டேங்க் இருக்கு இல்லையா, அதோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ். பேக்ல மாட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ நம்ம அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற காஸ்டோட விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4 ரூபாய் தான் நம்ம செலவு பண்றோம். கிட்டத்தட்ட 5 ரூபாய் நீங்க வந்து செலவு பண்ணுவீங்க. மிக்சிங் ரேஷியோ எல்லாமே சேம் தான். ஸோ ஒரு 500 ml பாட்டில் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து 3 ஏக்கராக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு போதுமானது. ஆக்டிவ் 80 கோல்டு. ஸோ கோல்டோட ஸ்டோரேஜ் டைரக்ஷன்ஸ் நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டான இருக்கிறதுல இல்ல வந்து வெயில் படுற மாதிரி எல்லாம் நீங்க வந்து வைக்க கூடாது. ஒரு கோல்ட் பிளேஸ்ல நீங்க வந்து இது வைக்கலாம். அதுக்காக ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமான்ற கேள்வி எல்லாம் வேண்டாம். அகெயின் நான் வந்துட்டு சொல்றது அதுதான். நீங்க எப்போ ட்ரை பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்டை வந்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்தது தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் சைன். ஆக்டிவ் சைன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கடல் பாசில இருந்து எடுக்கிறது. எஸ்பெஷலி பிளான்ட் அண்ட் கிராப்ஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆக்டிவ் 80 பார்த்தோம், ஆக்டிவேட்டிங் கோல்டு பார்த்தோம். கோல்டு வந்து தாவரத்துல இருந்து எடுக்கிறது, இது கடல் பாசில இருந்து எடுக்கிறது, மெரைன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஆர்கானிக் ஒன்று. அண்ட் மோர் ஓவர் பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் நமக்கு எப்படி தேவையோ பயிர்களுக்கும் அது தேவை. பயிர்களுக்கு அது கிடைச்சாதான் அதுல இருந்து விளையக்கூடிய பழங்கள், காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது நமக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுல கிடைக்கும். இல்லைன்னா நம்ம சாப்பிடுறது வெறும் சக்கை தான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சத்தான ஒரு ஆகாரம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆக்டிவ் சைம் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து பிளான்ட்டுக்கு தேவையான growthக்கு தேவையான நியூட்ரியன்ஸை இது சப்ளை பண்ணுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, நிலத்தை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற குட்டி குட்டி பயிரெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எரிச்சிருவோம் அந்த இடத்துல. இது நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ எரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடமே வந்துட்டு திரும்பி அதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நிறைய ப்ராசஸ் எடுக்கும், டைம் எடுக்கும். பட் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் சைம்ல 6 முக்கியமான மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்கு. அது எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம பயிர்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சைட்டோகினின் என்ன பண்ணுதுன்னா வேர்களுக்கு ஊட்டச்சத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டா பரவறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸ், வேர்களுக்கும் புரோட்டீன்ஸ் ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த புரோட்டீன்ஸ் இருந்தா மட்டும்தான் செடி நல்லா வளரும், அதுல இருந்து வரக்கூடிய தாவரங்களும் ஹெல்தியா இருக்கும். செகண்ட் வந்து ஆக்சின். ஆக்சின் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் எலாங்கேஷன். ஸோ இந்த செல் பிளான்ட் டிஷ்யூஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா ஒரு சில செடி வந்துட்டு சீக்கிரத்திலேயே வந்துட்டு சின்னதா தான் வளைஞ்சிருக்கும், ஆனா சீக்கிரத்திலேயே வந்துட்டு பட்டு போயிடும். ஓகே, வளைஞ்சு அது வந்து நமக்கு எப்படி ஏஜ் ஆகுதோ அதே மாதிரி செடிங்களுக்கும் ஏஜ் ஆகி பட்டு போயிடும். அந்த மாதிரி விஷயத்த இது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அண்ட் மோர் ஓவர் செடிகளுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் இது சப்ளை பண்ணிட்டே இருக்கும். ஸோ தட் நமக்கு நிறைய பழங்கள், நிறைய வந்துட்டு
பழம், காய்கறிகள் இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் கிபர்லின்ஸ் அகெயின் வந்துட்டு லார்ஜ் ரூட் சிஸ்டம், அதாவது கிழங்கு வகைகள்லாம் பண்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் என்சைம்ஸ், இதுல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணோட ஃபெர்டிலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்டோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, நம்ம எப்படி வந்துட்டு தண்ணி குடிக்கிறோம், தாகம் எடுக்குது, தூக்கம் வருது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நம்ம எப்படி அஸ் ஹியூமன்ஸ் இருக்கும், செடிகளுக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கும் பசிக்கும், அதுக்கும் தண்ணி தேவைப்படும், அதுவும் வந்து தன்னோட ஃபுட்டை வந்துட்டு சூரிய ஒளி மூலியமா போட்டோசிந்தசிஸ் மெத்தட்ல அதுக்கான ஃபுட்டை அதுவே கிரியேட் பண்ணிக்கும். அந்த ஆக்டிவிட்டி நார்மலா நடக்கிறதுக்கு இந்த என்சைம்ஸ் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் பீட்டைன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், என்ன சொல்றது, நம்ம பாடியில ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிதைவு, இந்த மாதிரி செடிகளுக்கும் வேர்களுக்கும் அந்த சிதைவு ஏற்படாம இது வந்து தடுக்கிறதுக்கு உதவுது. அண்ட் ஹைட்ரோலைஸ்ட், ஸோ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் செல்ஸ் க்ரோத் ஆச்சு அப்படின்னா வேர்கள்ல நல்ல வேர் படரும், வேர்கள் நல்லா படர்ந்துச்சு அப்படின்னா செடிகளும் நல்லபடியா வளரும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் என்னன்னு பாருங்களேன். ஆர்கானிக், கடல் பாசின்றது கம்ப்ளீட்லி ஆர்கானிக். இதுல வந்து 60 மினரல் எலிமெண்ட்ஸ் இருக்கு, 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் இதுல இருக்கிறதுனால செடிகளுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு ஆக்சிஜன் எப்படி, அவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ். அண்ட் எசென்ஷியல் பிளான்ட் growth நியூட்ரியன்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் இதுல இருக்கு. ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால செடிகளுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இதுல வந்து நிறைய வந்து விதைகள், அதாவது பழம் வந்துட்டு நிறைய காய்க்கிறதுக்கு, இல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய வரதுக்கு வந்துட்டு இதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ இதெல்லாம் வந்து பயிரிடுற இடத்துல பூக்கும் போதே நிறைய பூ கொட்டிடும், காய்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த காயெல்லாம் நிறைய கொட்டி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொட்டாம இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ தட் நமக்கு வந்து ஈல்டு வந்து நிறைய கிடைக்கும். ஓகே, அண்ட் சாயிலோட ஃபெர்டிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுது. பெட்டர் அப்சர்ப்ஷன், நியூட்ரியன்ஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்றதுக்கு, சாயில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், வாட்டர்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், அண்ட் நம்ம அடிஷ்னலா கொடுக்குற நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே பிளான்ட்டுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா செடிகளுக்கு தேவையான ஒரு நியூட்ரிஷனல் சப்போர்ட் தான் நம்மளோட இந்த ஆக்டிவ் ஸைம். ஸோ இதை வந்து கிராப்ஸ், பல்சஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளான்டேஷன்ஸ், பெரிய பெரிய பிளான்டேஷன்ஸ் பண்றாங்கல்ல, காஃபி எஸ்டேட், தென்னை மரம், தென்னந்தோப்பு, காஃபி எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், அதாவது வாழை மரத்தொப்பு, எலுமிச்சை பழம், மேங்கோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஆயில் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட்நட், வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர், எள்ளு செடி, பிளாக் பெப்பர், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஈவன் நம்மளோட டெரஸ் கார்டனுக்கு கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். டோசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml. இந்த பயிருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அந்த பயிருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படி கிடையாது. 1 லிட்டர் தண்ணியை 1 ml நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். 200 ml per ஏக்கரா அப்படின்னு வரும்போது நீங்க வந்து 200 ml நீங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி வேற எதுவுமே வந்துட்டு இது வந்து குறை சொல்ல முடியாது. இன்கேஸ் ஆல்ரெடி ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆயிருக்கும். இப்போ வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா தென்னை மரத்துலலாம் வந்துட்டு ஒரு வைரஸ் அட்டாக் நடந்துச்சு. தென்னை மரத்தோட அந்த டாப் பகுதியில தான் வந்துட்டு அந்த லீஃப் இருக்கும், அங்கதான் வந்து பூக்கும் தென்னங்காய் வரும் இல்லையா. அந்த டாப் மட்டும் வைரஸ்னால இல்லாம போச்சு, நடுவுல அந்த ட்ரங்க் மட்டும் தான் இருந்துச்சு. இது நிறைய இடத்துல நம்மளே பார்த்திருப்போம், ட்ரங்க் மட்டும். அந்த மாதிரியான ஒரு ரிட்டார்டட், ஆல்ரெடி ரிப்பேர் ஆயிட்டு பட்டு போன செடிகளை நம்மளால ரிப்பேர் பண்ண முடியாது. புதுசா ஒரு பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா அதை நம்மளால வந்துட்டு சூப்பரா வந்துட்டு ஃபர்டைலா நம்மளால வளர்க்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பயோஸ்டிமுலன்ட் ஆக்டிவ் மேக்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் க்ரோத் டியூரேஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது நமக்கு. ஆக்டிவ் மேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஆக்டிவ் ஸைம் அண்ட் ஆக்டிவ் மேக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாளைக்கு செடி இவ்வளவு ஆயிட்டு தான் வளரணும் அப்படின்னா ஆக்சுவலி அது வந்து க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்பவே அழகா நல்ல செழிப்பா வளர்ந்துருக்கும். ஸோ கொடுக்குற அறுவடையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொள்முதல் ஜாஸ்தியா இருக்கும். டெர்மினேஷன் இஷ்யூ, அதாவது அந்த மகரந்த சேர்க்கை இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது, இல்ல வந்துட்டு ஃபர்டிலைசர் வந்துட்டு நம்ம நிறைய ஜாஸ்தி யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில இதுக்கு ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா செடி வளர்ந்துருக்கும், ஆனா அறுவடை பண்ணும்போது அறுவடை ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணு, அந்த இருக்கக்கூடிய விளைவிக்கிறக்கூடிய மண்ணு வந்து பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை அடைஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு ஈல்டு அறுவடையில வந்து பிரச்சனை இருக்கும். ஈல்ட் இஸ் நாட் சீல்ட் அன்டில் ஹார்வெஸ்ட். கரெக்டுங்களா? நம்மளோட அறுவடை எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுவடை செய்யற வரைக்கும் நம்மளால வந்துட்டு முதலீடு அந்த பலனை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நியூட்ரியன் டெபிஷியன்சி கூட அந்த அறுவடைய பயங்கரமா வந்துட்டு பாதிக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு nutrient demands, nutrient mobility, soil incapability, abiotic stress. Different stages நமக்கு different needs இருக்கு. அதாவது 200% இருந்து 500% வரைக்கும் பாத்தீங்கன்னா பயிர்கள் அந்த ரீப்ரொடக்டிவ் ஆகாம நாசமாகிறது தான் உண்மை. மகரந்த சேர்க்கைனால அது வந்து சரியா பூ பூக்காது. பூ பூத்தாதான் அதுல வந்து காய் வரும், காய் வந்தா நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும். பட் அது நடக்காது. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரியன்ஸ் இம்பேலன்ஸ், வேர்களுக்கு வந்து தண்ணி சரியா படாததுனால அதனால நியூட்ரியன்ஸை ப்ராப்பரா ஃபுல் கிராப்ஸ்க்கும் சப்ளை பண்ண முடியாது. அண்ட் சாயில் இன்கேப்பபிலிட்டி, மலட்டுத்தன்மை அடையிறது, மண்ணுல வந்து மலட்டுத்தன்மை அடையிறது. 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை, ஃப்ளட்னால ஏற்படக்கூடிய அதிகமா தண்ணி வருது, இல்ல வறட்சி, இந்த மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ். எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்டிவ் மேக்ஸ் பயோஸ்டிமுலன்ட் தான். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜோ லைஃப் நியூட்ரியன்ட் எனேபிளர் டெக்னாலஜி இருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஓகே, ரா மெட்டீரியல்ஸை ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து பாக்டீரியாவை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த பாக்டீரியாவை வச்சு மெட்டபாலிக் ப்ராசஸ் மூலியமா நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஃபார்முலேஷன் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளோட ஆக்டிவ் ரா மெட்டீரியல் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா கடல் பாசி தான் இதோட ரா மெட்டீரியல். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அயர்லாந்துல இருந்து ஸ்பெஷல் சீவீடு தான் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கானிக் சர்டிபிகேஷன் கண்டிப்பா இதுக்கு இருக்கு. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்க சீவீட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரம் அயர்லாந்து, யூரோப்ல இருந்து விளைவிக்கக்கூடியது. ஆர்கானிக் ட்ரஸ்ட் அண்ட் லிஸ்டட் அந்த சர்டிபிகேட்டும் நமக்கு இது இருக்கு. சீவீட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 விதமான புரோட்டீன் காம்ப்ளெக்சஸ் இருக்கு. அது நம்மளோட செடிகளுக்கு ரொம்பவே சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும். லைக் நமக்கு செடிகளுக்கு தேவையான 21 அமினோ ஆசிட்ஸ், 60 மினரல்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், செடிகள் வந்துட்டு ஒரு கண்டிஷனர் மாதிரி, சாயிலுக்கு ஒரு கண்டிஷனர் மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிற இன்கிரீடியன்ஸ் இருக்கும். ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ், பிளான்ட் நியூட்ரியன் எக்ஸ்பர்ட்ஸ், பயோ அவைலபிள் நியூட்ரியன்ஸ், லாங் ஷெல்ஃப் லைஃப். இதை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷெல்ஃப் லைஃபும் நிறைய இருக்கு. யூசேஜ் ரொம்ப ஈஸி. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 60% வந்துட்டு நம்மளால வந்துட்டு அதிகப்படியான ஈல்ட வந்து உங்களால எடுக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குளோரோஃபில் சப்ஸ்டன்ஸ், இம்யூன் சிஸ்டம், பிகாஸ் குளோரோஃபில் இருந்தாலும் அது வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி அது அதுக்கான உணவு அது சாப்பிட முடியும். அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க
மண்ணோட மலட்டுத்தன்மை நீக்கிறதுக்கு, தண்ணியில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அதுக்கு ஆட் ஆகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு சப்போர்ட் சிஸ்டமா இது இருக்கும். அதேதான் ஃபுல்லா எக்ஸ்பிளைனா டீப்பா கொடுத்துருப்பாங்க. சீட் ஜெர்மினேஷன். ஸோ அதாவது விதைகளை வந்து முளை வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பயிர் செய்வாங்க இல்லையா, அதுக்கு கூட அந்த தண்ணியில கூட நீங்க இந்த ஆக்டிவ் மேக்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரூட் க்ரோத் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஈவன் வந்து நம்ம அரிசி எல்லாம் நெல் எல்லாம் விளைவிக்கும் போது பாத்தீங்கன்னா அதோட வேர் வந்துட்டு நிறைய இருக்கும். போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் செடிகள் வளர்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது ஈஸியா வந்து டிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது. அண்ட் ஃபிளவரிங் நல்ல ஃப்ரூட்டிங் இருக்கும். நல்ல குவாலிட்டியான ஈல்டு நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. வெஜிடேட்டிவ் growth, flower initiation, fruit setting. எப்பப்பெல்லாம் நம்ம வந்து இந்த ஆக்டிவ் மேக்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு தடவை நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூ விடுற ஸ்டேஜ்ல ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த காய் விடுற சமயத்துல நீங்க அதை யூஸ் பண்ணலாம். சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ல இருந்து 3 ml வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் 1 லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு. 10ல இருந்து 15 நிமிஷம் இதை ஊற வச்சாலே போதும். சீட் கோட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் சீட் அந்த பேக்குக்கு நீங்க அகைன் 2ல இருந்து 3 ml யூஸ் பண்ணலாம். இந்த அரிசி எல்லாம் டிப் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ல இருந்து 3% சொல்யூஷன் நீங்க ஆட் பண்ண போதும். கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 நிமிஷம் அதை வச்சிருந்தாலே போதும். அண்ட் ஸ்ப்ரே பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணியில 1 ml யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட் பழம் காய்கறி எல்லாம் வருது இல்லையா, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 2 ml வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த ஃபெர்டிலைசர்ஸ் கூட வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பெஸ்டிசைட்ஸ் கூட வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல கிடைக்கிறது அது உங்களோட விருப்பம். பட் அது கூட ஒரு ஒரு அட்ஜுவன்ட்டா நீங்க எதையும் ஆட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஈஸியா கரைஞ்சிரும் உங்களுக்கு தண்ணியில. பிகாஸ் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெயில இல்ல வேப்பெண்ணெயில தான் வந்து மிக்ஸே பண்ணுவாங்க. இது தண்ணியே உங்களுக்கு மிக்ஸ் ஆயிடும். அண்ட் ஷெல்ஃப் லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வர எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அண்ட் இது வந்து பிளாக்கிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும். நல்ல ஒரு திக்கான லிக்விட். எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ், கிராப்ஸ், கோல்ஃப் கோர்ஸ், இல்ல வந்துட்டு நீங்க மாடியில இருக்கு அந்த டெரஸ் கார்டன், இல்ல வந்து நர்சரிஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஃபீட் பிளான் டு ஃபீடர்ஸ். நம்ம தாவரத்துக்கு எப்படி வந்து ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபுட்டை நமக்கு ஃபீட் பண்ணும். ஃபீட் பிளான் டு ஃபீடர்ஸ் நல்ல ப்ராடக்ட் அதுக்கு கொடுங்க. நம்மளுக்கு அது டபுள் மடங்குல உங்களுக்கு ஈல்டு தரும். ஃபார்மர்ஸ்க்கு காஸ்ட் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் லிங்க் போய் பாருங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு யூடியூப்ல. ஆக்டிவ் மேக்ஸோட ஆக்டிவ் இந்த என்டையர் அக்ரிகல்ச்சர் ரேஞ்சோட நம்மளோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஃபார் ஃபர்தர் டவுட்ஸ் நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்துட்டு மெசேஜஸ் அனுப்பலாம், கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் டீம். அடுத்தது நெக்ஸ்ட் ட்ரைனிங்ல உங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்க. டாடா, பை பை.